எட்ரா கொக்கி அவதான் அங்க இல்லையே, அப்புறம் என்ன ஈஸி ஈஸுன்னு இருக்கா? ஈஸே வெளியே எங்கேயே இருக்காளோ? என்ன ஆளையே காணும். ஈஸே ஈஸே தும்மல் வருது. இவன் மாடியிலேயே இல்லை போல இருக்கு. கீழே போய் பார்ப்போம். ஆமா என்ன தும்முற சத்தம் கேக்குது? யாராது? ஓஹோ, இது மோகினியோட தும்மல் இல்ல, நம்ம மனைவியோட தும்மல். நேரம் கெட்ட நேரத்துல தும்மல் வந்து இப்படி காட்டி கொடுத்துருச்சு. கள்ளி எங்க வந்தா சின்னையாட்ட மாட்டிக்கிருவோமேன்னு சொல்லி கட்டில் கடிக்கல போயிட்டியா? இரு, நானும் வரேன் வரேன் வரேன். அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கமா போவோம். இங்க இருக்க, வரேன், வந்துட்டேன். என்ன ஈசு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கட்டில் கடியில ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுற? சின்னையா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? கண்ணாம்பூச்சியும் வேண்டாம், காதம்பூச்சியும் வேண்டாம். நீங்க இருங்க, நான் வெளியே போறேன். ஏன் போற? ஈசு ஈசு போகாத, ஈசு போகாதம்மா. ஈசு ஏன் 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 எந்திரிச்சிட்ட? நீ மட்டும் விளையாடலாம், நான் கூட சேர்ந்து விளையாட கூடாதா? ஐயோ சின்னையா, நான் ஒண்ணும் விளையாடல. என் போனு அங்க கட்டிலுக்கு கீழே விழுந்துருச்சு. இங்க பாருங்க, அதை எடுக்க தான் போனேன். ஓ, கட்டிலுக்கு கீழே விழுந்தது, அதை எடுக்க போனியா? நான் கூட நீ என் கூட விளையாடுறியோன்னு நினைச்சேன் தெரியுமா? சரி, இங்க வா 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 வா, வந்து உட்காரு வா. ஆமா, இப்ப எதுக்கு நீங்க என்ன தேடி வந்தீங்க? அத மறந்துட்டு பாறேன். அம்மா ஒரு மாசமா சக்கரை டெஸ்ட் எடுக்காம இப்ப எடுத்தோம்ல, அம்மாவுக்கு சக்கரை எம்பிட்டு இருக்கு தெரியுமா? எம்பிட்டு இருக்கு? 450 இருக்கு. 450? அரை கிலோக்கு 50 கம்மியா இருக்கு. அரை கிலோக்கு 50 கம்மியா இருக்கா? ஆமா சின்னையா. என்ன ஏதோ கடையில போய் ஜீனி வாங்குற மாதிரி சொல்லி இருக்க? நான் அம்மாவுக்கு சக்கரை வியாதி 450 இருக்குங்கிறேன். 450 இருக்கா? இப்ப என்ன பண்றது? என்ன நீ என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேக்குற? வந்து பாவக்காய் ஜூஸ போட்டு கொடு. போங்க போங்க, சீக்கிரமா பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க. என்ன போங்க போங்கன்னு என்ன அனுப்புற? நீ தான் வந்து போட்டு கொடுக்கணும். வா சின்னையா, பாவக்காய் ஜூஸ் யாருக்கு? எது யாருக்குன்னு கேக்குற? அம்மாவுக்கு தான் ஈசு. ஆமா. ஐயோ சின்னையா, பாவக்காவை சமைச்சாலே சாப்பிட முடியாது, அவ்வளவு கசப்பா இருக்கும். பாவக்காக்கு வேப்பங்காவே பரவாயில்லன்னு தோணும். நீங்க என்னடானா அந்த பாவக்காவை ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்றீங்க? அத்தை பாவம் இல்லையா சின்னையா? பாவக்காய் ஜூஸ் அத்தை எப்படி குடிப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்னையா. ஈசு, நீ ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு சின்னையா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா சின்னையா? பாவக்காய் கசக்கும் தானே? ஆமா, எனக்கு தெரியுமே, கசக்கும் சின்னையா. பாவக்காய் கசக்கும் தான், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அம்மாவுக்கு சுகர் இருக்கு, அது குறையணுங்கிறதுக்காக பாவக்காய் ஜூஸ குடுக்க ஆரம்பிச்சதே நீதானே? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை இங்க இருக்கிறது என் பொண்டாட்டி ஈசு தானா, இல்ல ஈசு மாதிரி இருக்கிற ஏதாவது மோகினி பிசாசா இருக்குமோ? இல்ல, கால் இருக்கு, அப்ப மோகினி பிசாசு இல்ல. மோகினியா?
ஈசு, ஆ, எப்பயுமே நான் தான் திருன்னு முழிப்பேன். ஆனா இப்ப நீ முழிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. ஆமா, என்னதான் ஆச்சு உனக்கு? நாம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளரி சின்னையாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? சின்னையா, என்ன சின்னையா, நான் சொன்னதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சரியா போச்சு போங்க. நான் விளையாட்டுக்கு சும்மா அப்படி சொன்னேன். இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியலா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சின்னையா. சிறப்பா செஞ்சிடுறேன். சிறப்பா செஞ்சிருக்கீங்களா? போய் பாவக்காய் ஜூஸ் போட்டு அம்மா. அவ்வளவுதானே சின்னையா. இப்ப பாருங்க எப்படி போடுறேன்னு. என்னடா இது? நம்ம கிட்ட பேசுறது நம்ம ஈசுதானா? இப்பெல்லாம் பேச்சு ஒரு மாதிரியா. நான்